ஒரு சர்ச்சில் ஒரு கன்னியஸ்திரி பயங்கரமாக அலறிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அவளுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. என்னடா சொல்கிற, கன்னியஸ்திரிக்கு பிரசவ வலியா அப்படின்னா? ஆமாம், அதுவும் சர்ச்சுக்குள்ளவே. அப்போ ஒரு ஆள் நல்ல கருப்பு ஜிப்பா போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். சரி, ஹெல்ப் தான் பண்ண போகிறான்னு பார்த்தா பிரசவத்தில் வெளியே வந்த அந்த குழந்தைய தொப்புள் கொடியோடு எடுத்துக்கிட்டு அந்த கன்னியஸ்திரியை தலையிலே அடித்து கொண்டுட்டு போயிடுறான். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2025 வெளியான ஒரு அமெரிக்கன் ஹாரர் ஃபிலிமான ஈவில் நன் அப்படிங்கிற படத்தோட தமிழ் எக்ஸ்பிளேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தான் அவைலபிளாக இருக்குது. தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் பார்க்கலான்னு சஜஸ்ட் பண்ணலான்னு தான் தோணுது. ஆனால் இந்த படத்தை பார்த்த அப்புறம் உங்களை இதை பார்க்க சொல்லி வற்புறுத்த எனக்கு மனசு வரல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் கதை வைஸ் சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக உங்களுக்கு புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ப்ரெசென்ட்டில் மெக்சிகோவில் இருக்க சர்ச்சஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப்பு மாதிரி போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன். 7 பேர் ஒரு இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகி மாட்டிக்கிறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோ ஜாக்கு, ஹீரோயின் மரியா இருக்காங்க. அப்புறம் எப்போவுமே கிஸ் அடிச்சுட்டு ரொமான்டிக்காக சுற்றிக்கிட்டு இருக்க கப்புள்ஸு, அதில் பையன் பேர் ஜாவி, பொண்ணு பேர் வரலா, இவங்களும் இருக்காங்க. அப்புறம் படத்தில் ஏன் இருக்கோம் எதுக்கு இருக்கோன்னே தெரியாத 2 பொண்ணுங்க. ஒன்று வந்து இந்த கப்பல் பொண்ணு இருக்கால வரலா, அவளோட தங்கச்சி லோர்னா. இன்னொரு பொண்ணு வந்து யுக்கி. வழக்கம் போல் எல்லா படத்துலையும் முதல்ல சாகிறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்த ஆள் இருப்பான்ல, அவன் தான் ரோஜர் அப்படிங்கிற நம்ம படத்தோட காமெடியன். நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டு இருக்க இவங்க இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் தனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கத்தி ஹெல்ப் கேட்குற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இங்கே பாருடி, எதனா உளறிட்டு இருக்காத, என் அப்பனுக்கு நீ இந்த மாதிரி லூஸ் தனமாக பேசுறது மட்டும் தெரிஞ்சுது, நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான்னு ஹீரோ சொல்ல, அப்போ நீ போய் உன் அப்பனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின் கோவமாயிடுறாங்க. அப்போ காமெடியன் இந்த ஊரோட மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் ஹீரோயினுக்கு மட்டும் யாரோ ஒரு லேடி கத்துற சத்தம் கேட்குது. ஹீரோயின், கைஸ் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்க எல்லாம் ஹீரோயினை வினோதமாக பார்க்குறாங்க. ரைட்ரா, இனி ஒரு நிமிஷம் கூட நான் அவங்க கூட வரமாட்டேன்டான்னு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு தன்னோட பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குரல் வர திசையை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ அண்ட் அவங்க கேங்கு ஹீரோயினை தேடி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது யுகிங்கிற பொண்ணு ஒரு புக்கில் இவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருக்கா அப்படின்னு பார்க்குறா. ஒரு சர்ச் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமான பழமையான சர்ச்சுன்னும் அந்த சர்ச்சில் நடந்த கதையை சொல்கிறாங்க. அதில் 1993 டாலர்ஸ்னு ஒரு கன்னியஸ்திரி கண்ணி கழியாத நிலைமையிலையும் குழந்தை உண்டாகியிருக்காங்க. டாக்டர்ஸ்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மக்கள் எல்லாம் அந்த கன்னியஸ்திரிக்கு பிறக்க போகிற குழந்தைய அதிசய குழந்தைன்னு பார்த்துருக்காங்க. இந்த கன்னியஸ்திரியும் பல பேருக்கு நோயை குணப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு மக்கள்லாம் இவங்கள கடவுளை அனுப்பி வச்ச தேவதை மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கன்னியஸ்திரி காணாமல் போயிட்டாலாம். அவங்க காணாமல் போனதால், குழந்தை செத்து போனதால் தான் அவங்க காணாமல் போயிட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரோட உடலையும் ரகசியமான இடத்துல புதைச்சிட்டாங்கன்னு ஒரு வதந்தி இருக்குது. ஆனால் இப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே போனாலும் அவங்க ஆன்மா அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு அந்த புக்கில் இருக்க கதையை யுக்கி சொல்லி முடிக்கிறான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் கொல்லப்பட்ட கன்னியஸ்திரி தான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க கன்னியஸ்திரி டாலர்ஸ். அவங்க இறந்துட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன்னா சில பேர் இது அதிசய குழந்தை, இதை பலி கொடுத்தா நமக்கு சக்தி கிடைக்கும்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. சரி ரைட்டு, இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது காமெடியன் சும்மா இருக்கானேன்னு அவனுக்கு காலுக்கு அடியில் பாம்பை விட்டு அதை ரொமான்டிக் பையனான ஜாவியை வச்சு விரட்டி விடுறாங்க ஒரு காமெடிக்காக. எல்லாம் அப்படியே ஹீரோயினை தேடிக்கிட்டே ஒரு கைவிடப்பட்ட கிராமத்துக்கு வராங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அதோட வாசலில் தான் ஹீரோயின் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்தாடி, ஏய் நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்க, இந்த சர்ச்சில் இருந்தால் எனக்கு சத்தம் கேட்டுச்சு, வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்குள்ளேருந்து ஒரு மொட்டைத்தலை ஃபாதர் வெளியே வரான். ஹீரோ போய் ஃபாதர் நாங்கள் சர்ச்செல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம், எங்கள் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதான் நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்ல, தம்பி இது ஒரு மோசமான இடம், இது சேஃப் கிடையாது, நீங்கள் போய் உங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்கள், நான் உதவிக்கு ஆள் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உள்ளே ஏதோ லேடி கத்துற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபாதர், லேடியும் இல்லை உங்கள் டேடியும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் இப்போ சர்ச்சை போட்டு கிளம்பிடுவேன், ஒழுங்காக அவங்க காருக்கு போங்க, மறுபடியும் சொல்கிறேன் இது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட காரை எடுக்க போகிறாரு. அப்போ ஹீரோ, ஐயா உங்கள் காரில் மெயின் ரோடு வரைக்கும் ட்ராப் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நாங்கள் போயிடுவோம்னு சொல்ல, மொட்டத்தலை ஃபாதர் உடஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னதே திருப்பி சொல்கிறான். காருக்கு போ, இங்கே சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட காரை எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன ஃபாதராக இல்லை ரவுடியா, இப்படி நம்மளை மிரட்டிட்டு போகிறானேன்னு ஃபாதர் போனதுக்கப்புறம் சர்ச் ஜன்னலை உடச்சிக்கிட்டு இந்த 7 பேரும் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஹீரோயின் உள்ளே போய் அவளை என்னால் உணர முடியுது, அவள் கத்துற சத்தம் எனக்கு கேட்குது, அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த சர்ச்சுக்கு பார்க்க பழமையாக இருக்க சர்ச்சு மாதிரி இருக்குது, இவள் வேறு பயமுத்துறாளே அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ஜர்க்காக வராங்க. யாரோட ஃபோன்லேயுமே டவர் இல்லை, அதால் டெலிஃபோன் ஏதாவது அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு யோசிக்கும்போது ஹீரோயின் அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு மெழுகுவத்தி ஏற்ற போகிறாங்க. அப்போ தான் ஓரமாக நின்று செத்து போன கன்னியஸ்திரியோட ஆவி இவங்கள பார்க்க
உடனே ஹீரோயின் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கேங்கில் இருக்க மற்ற 3 பொண்ணுங்க ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் வாந்தி எடுக்க வைக்க அப்போது லைட்டாக அங்கே நிலநடுக்கம் வருது. உடனே யுக்கிங்கிற பொண்ணு இந்த சர்ச்சை பார்த்தா இங்கே ஏதோ அமனுஷமான விஷயம்லாம் நடக்கிற மாதிரி இருக்குடி, ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே எப்படி இருக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு தண்ணி வேணும்னு எல்லாரும் கிளம்பி அந்த சர்ச்சோட ஹாலில் தானே ஹீரோ அண்ட் பாய்ஸ் உட்காந்துருக்காங்க, அங்கே போகிறாங்க. அப்போ அந்த செத்து போன கன்னியாஸ்திரிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க அந்த சர்ச்சில். அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயின் அது யார் அப்படின்னு கேட்க, ஓ கதை சொல்லும்போது நீ அங்கே இல்லைல்ல அப்படின்னு யுக்கிங்கிற பொண்ணு மறுபடியும் அந்த கன்னியாஸ்திரி குழந்தை பெற்ற கதையை ஹீரோயினுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு கவலைப்பட, நீ என்னடா இவ்வளோ கவலைப்படுற, உங்கள் அப்பாவே சர்ச்சில் ஃபாதர் கருத்தில் தானே இருக்கார், அவர் எப்படி ஒருத்தரை குணப்படுத்துறன்ற மந்திரத்தெல்லாம் அவனுக்கு கற்று தரலையா அப்படின்னு கேட்க, டேய் நீ வேற எங்கள் அப்பா என்ன பாதிரியாராக மாற சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயம் வேறு ஹீரோயினுக்கு தெரியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோயினும் அந்த அதர் கேர்ள்ஸும் சர்ச்சோட ஹாலுக்கு வராங்க. சரி ஆள் ஓகே தானே, இன்றைக்கி ஒரு நைட் நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே சேஃபாக இருந்துட்டு காலையில் மறுபடியும் நம்ம வண்டிக்கு போய் சரி பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஏதோ உருள்ற மாதிரியும் பிறல்ற மாதிரியும் சத்தங்கள்லாம் கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைஞ்சி நிலவு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாம் சர்ச்சுக்குள்ளே உட்காந்து நைட்டு சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அண்ட் மற்ற பாய்ஸ் போய் ஆஃபீஸில் ஏதாவது ஃபோன் இருக்கா, இந்த சர்ச்சுக்குள்ளே உண்மையாலுமே ஆஃபீஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே அப்படி எதுவுமே இல்லை. மறுபடியும் ஹாலில் வந்து உட்காடுறாங்க. அப்போது அந்த இடத்துல மறுபடியும் சின்னதாக ஒரு நிலநடுக்கம் வர்ற மாதிரி இருக்குது. எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. அப்போது ஒரு செவருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கு கன்னியாஸ்திரியோட ஆவி. அவங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க, அவங்களே ஒரு ஆவின்னு, யாரை பார்த்து பயப்பட வேணான்னு, அவங்கள பார்த்தானே ஏன் மற்றவங்களாம் பயப்படணும். ஹீரோயின் அந்த ஆவியை பார்த்து கத்த திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமான வயிறு வலி உண்டாகுது. படுத்துக்கிட்டு கத்துறாங்க. உடனே அவங்க வயிறு ப்ரெக்னென்ட்டான லேடி மாதிரி பெருசாகுது. எல்லாம் மிரண்டு போய் என்னடா நடக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அமைதியாக எழுந்து நிற்க அவங்க கண்ணெலாம் வெளியே போய் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. ஹீரோ அடியே என்னடி இது அப்படின்னு கிட்ட போக ஹீரோவை தள்ளி விடுறாங்க. உடனே காமெடினும் ரொமான்டிக் பாய் ஜாவியும் சேர்ந்து ஹீரோயினை ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்னடா பண்ணுறீங்க ஆளுன்னு கேட்க உடனே ஹீரோயின், நான் உன் ஆள் இல்லைடா, என் பேர் சிஸ்டர் டாலர்ஸ், எனக்கு என்னோடய குழந்தை வேணும்னு சொல்லுது. நான் இது வரைக்கும் பல பேய் படம் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பேய் ஒருத்தவங்களுக்குள்ளே இறங்கி எடுத்த உடனே தான் யார் தனக்கு என்ன வேணும்னு சொன்ன மாதிரி பேய் இவங்க தான்ப்பா. இதை கேட்ட காமெடியன் ஆத்தாடி உண்மையாகவே பேய் வந்துருச்சு போலேன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க அந்த டாலர்ஸுங்கிற சிஸ்டர் அவி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் குழந்தையை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்பு விட்டு போகுது. ஓ இது காஞ்சனா டைப் ஆஃப் பேய் போல் ஹெல்ப் கேட்க வந்துருக்கு. இந்த கன்னியாஸ்திரியோட பேய் ஒரு பக்கம் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் காமெடியன் வெளியே போக வழியை தேடும்போது ஒரு பெரிய சிலுவையை வயிற்றில் விட்டு யாரோ காமெடியனை கொலை பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயினை எல்லாம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கட்டி வைக்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் என்னால் முடியாது, நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்ல மற்றவங்கலாம் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே காமெடியனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் காமெடியன் செத்து கிடக்கிறத பார்த்து அவனை தூக்கிட்டு வந்து ஹாலில் போட்டுட்டு இங்கே என்னமோ நடக்குது, யாரோ இவனை வேணும்னு தான் கொண்டு இருக்காங்க, ஒருவேளை சைக்கோ கொலைக்காரன் எவனாவது இங்கே இருப்பானோ, இல்லை அந்த கன்னியாஸ்திரி பேய் தான் இவனை கொண்டு இருக்கோமோ, நாம் இனி இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வாங்க வெளியே போகலாம், வழியை தேடுவோம்னு ஹீரோ அண்ட் ஹீரோயினை மட்டும் அங்கே விட்டுட்டு போகிறாங்க. எதுக்குன்னா ஹீரோயினுக்கு இப்போ மயக்கம் இருக்குது, அதனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் வழியை கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மீதி இருக்க 4 பேரும் போகிறாங்க. அப்போ கன்னியாஸ்திரியோட ஆவி அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அங்கே போனால் அதுக்கப்புறம் வழியே இல்லை, அது ஒரு முட்டுச்சந்து மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கண்ணாடி உடச்சிட்டு தான் இவங்க சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, மறுபடியும் அந்த கண்ணாடி வழியாகவே வெளியே போகலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். இவங்க வரும்போது உடச்ச கண்ணாடியில் இப்போ கிரில்லை கேட்ட போட்டு யாரும் மூடின மாதிரி இருக்குது. இங்கே ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. வழக்கம் போல் ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த கேப்பில் ஒரு டோரை கண்டுபிடிக்கிறாங்க இந்த 4 பேரும். ஆனால் அதையும் திறக்க முடியல. அதால் மேலே சீலிங்கில் ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு ரொமான்டிக் பாய் ஜாவி மேலே ஏறி தப்பிக்க ஏணி இருக்குதா அப்படின்னு சொல்லி தேட போகிறான். அப்போ அவனையும் கண்ணில் சிலுவையை விட்டு சொருகி எவனோ ஒருத்தன் கொண்டுடுறான். எங்கள் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அடுத்த தடவை அந்த கன்னியாஸ்திரியோட ஆவி என் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ எதை எக்ஸாசம் பண்ணி விரட்டிடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது ரொமான்டிக் பாய் ஜாவி தப்பிக்க ஏணி கொண்டு வர போனான். அவன் பின்னாடியே அவன் லவர் அதான் எங்கள் அக்கா வரலா போனால் இப்போ 2 பேரையும் காணும்னு லோர்னாவும் யூகேவும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோவும் அவங்க கூட போய் சேர்ந்து தேடுறாரு. அப்போது 2 கண்ணிலும் சிலுவையை குத்தி வாங்கி செத்து கிடக்கிற தன்னோட லவர் ஜாவியை தான் மடியில் படுக்க வச்சு அழுதுகிட்டு இருக்கா. காதலி வரல. அப்புறம் என்ன அவனோட பாடியும் கொண்டு வந்து சர்ச்சோட ஹாலில் வைக்கிறான் ஹீரோ. இப்போ யாரோ வளைச்சி கொலை பண்ணுறானுங்க, இப்போ எப்படா நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு மண்டையை பிரிச்சுட்டு இருக்கப்போ தான் அப்போ மறுபடியும் ஹீரோயின் உடம்புக்குள்ளே அந்த கன்னியாஸ்திரியோட ஆவி புகுந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் எப்படி பிரசவ வழியில் அவங்க கத்துனாங்களோ அதே மாதிரி ஹீரோயினையும் கத்த வைக்குது. அப்போ ஹீரோ நீங்கள் சொன்னது ரைட்டு தான்ப்பா, நான் ஹீரோயினை சேர்லேயே கட்டி வச்சிடறேன்னு கட்டி வச்சுட்டு அந்த கன்னியாஸ்திரி ஆவியோட பேசுகிறாரு. அதில் அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, நான் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொல்லலை, கொன்னது அந்த டெவில் தான்,
என் குழந்தைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, என்னது நீ பண்ணலையா? ஆமாம், என் குழந்தைய என்னால் இங்கே தான் உணர முடியுது இந்த இடத்துல, ஆனால் என்னால் பார்க்க முடியல. நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த டெவில் கிட்டேருந்து நான் அவங்கள காப்பாற்றுறேன், இங்கேருந்து வெளியே பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ சரி நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பேய் நோ சொல்லுது. அதால் ஹீரோ அந்த பேயை ஓட்டுற சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஹீரோயினுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி. உடனே பேய் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, யுகிங்கிற பொண்ணோட கழுத்தை பிடிச்சி அப்படியே காற்றுல தூக்க ஹீரோ அண்டு மீதி இருக்க அக்கா தங்கச்சிங்க யுகிங்கிற பொண்ணுக்கிட்ட ஓட, அந்த சமயத்தில் இதாண்டா கரெக்டான டைம்னு ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க கன்னியேஸ்வரோட ஆவி ஹீரோயினை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுது. இப்போ ஹீரோக்கு ஹீரோயின் வேணும்னா அந்த பேய் சொன்ன மாதிரி அதோட காணாமல் போன குழந்தைய கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதால் ஹீரோவும் வர்லாவோட தங்கச்சியான லோர்னாவும் சேர்ந்து போய் பேய் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. செத்துப்போன கன்னியேஸ்வரிக்கு இங்கே ஒரு ரூம் கண்டிப்பாக இருந்திருக்கணும், வாங்க அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அங்கே ஹீரோயின் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லோர்னாங்கிற பொண்ணு ஹீரோவை கூட்டிகிட்டு போகுது. யுக்கியும் தன்னோட காதலனை பறி கொடுத்த வர்லாவும் அவங்க லவ்வர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே எங்கேயோ தேடி சரக்கை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் சோகத்தில் வரல ஒரு நார்மல் சரக்கை தான் அடிக்கிறா. யுக்கிங்கிற பொண்ணு மட்டும் கொஞ்சம் பழைய சரக்கை எங்கிருந்தோ தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறா. இங்கே ஹீரோவும் லோர்னாங்கிற பொண்ணும் பேசிகிட்டே ஒரு ரூமை தேடி போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் வருது. இந்த கன்னியஸ்திரி 90ஸ்லேயே செத்து போச்சு, அப்புறம் எப்படி அதோட குழந்தை இப்போ உயிரோடு இருக்கும்? ஒருவேளை அதுவும் செத்து போயிருக்குமோ, அது செத்த இடத்த தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அப்படின்னு குழப்பத்திலே ஒரு டெட் எண்டில் போய் நிற்க, அப்போ அங்கே ஹீரோ காண்டாகி செவுத்தை உதைக்க அப்படியே செவுறு விரிசல் விட்டு பின்னாடி இருக்க ஒரு துணி விலகி ஒரு கதவு திறகுது. அட பாவீங்களா, எவ்வளோ அழகாக ஒரு ரூமை ஒழிச்சு வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஜஸ்ட்டு துணியை போட்டு இதை வேற இவனுக்கு கண்டுபிடிக்காமல் சுற்றிட்டு இருந்தானுங்க எவ்வளோ நேரம். உள்ளே போய் பார்த்தா அது அந்த செத்து போன கன்னியஸ்திரியோட ரூம் தான். அங்கே அவங்க ஃபோட்டோவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்ததில் அவங்களோட பர்சனல் டைரியும் கிடைக்கிது. உடனே ஹீரோவும் லோர்னாங்கிற பொண்ணும் நேராக சர்ச்சுக்குள்ளே இருக்க ஆளுக்கு ஓடி யுக்கி கிட்டே அந்த டைரியை கொடுக்க படிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைரி ஸ்பானிஷில் எழுதியிருக்கு, யுக்கிக்கு மட்டும்தான் ஸ்பானிஷ் தெரியும். அந்த டைரியை கடைசி பக்கத்தில் தனக்கு ஒரு காதலன் இருந்ததாகவும் அவன் மூலியமாகத்தான் இவங்க கர்ப்பமானதாகவும் இந்த விஷயம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தன்னோட காதலன் சொன்னதாகணும். ஆனால் எனக்கு நான் இதை வெளியே சொல்லி என்னோட குடும்பத்தோட நான் அழகாக வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போதே யுக்கி ரத்த வாந்தி எடுத்து அந்த இடத்துல சித்துடுறா. எதனாலனா அங்கேருந்து ரொம்ப பழமையான சரக்கு எடுத்து குடிச்சதால தான். அதில் யாரோ விஷம் கொண்டிருக்காங்க, அதனால தான் அவள் இறந்து போயிருக்கா. இதுக்கு காரணமாக அந்த டெவிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, அவளையும் கவர் போட்டு மூடிட்டு ஹீரோயினை கண்டுபிடிக்க மறுபடியும் மீதி உயிரோடு இருக்க 3 பேரும் போகிறாங்க. அது யாருன்னா ஹீரோ, அக்கா தங்கச்சியான வரலா அண்டு லோர்னாங்கிற பொண்ணுங்க. அப்போது இவ்வளோ நேரம் செத்து போன கன்னியஸ்வரோட ஒரு சீக்ரெட் ரூமில் தான் ஹீரோ இருந்திருப்பார். அப்போ ஹீரோயின் அங்கே இல்லை. இப்போ போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் படுத்திருக்காங்க. ஹீரோ எழுப்பி இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்போ தான் யூக்கி செத்து போன அப்புறம் டைரி கிடைச்ச விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு லேடி கத்துற சத்தம் கேட்குது. ஹீரோயின் எனக்கு அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு கீழேருந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க. கீழேருந்து கேட்குதா அப்படின்னு அங்கே இருக்க கட்டளை நவுத்திட்டு பார்த்தா அங்கே ஒரு பாதாள வழி போகுது. அந்த வழி ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த வழியில் தான் இப்போ ஹீரோயின், ஹீரோ, அந்த அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த இடம் சுரங்கம் மாதிரி நிறைய வழி அப்படி பிரிஞ்சு கிளை மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து ரிட்டன் எப்படி போகிறதுன்னு ஒரு அம்புக்குறியை போட்டு மார்க் பண்ணிட்டு போகிறாங்க வழியெல்லாம். ஹீரோயின் செத்து போனால் கன்னியஸ்வரோட டைரியை கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு புனிதமான நீர் ஊற்று இருக்குது, அந்த இடத்துல தான் நானும் என்னோட ஆசை காதலும் சந்திப்போம், இங்கே தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்னு எழுதியிருக்கு. ஹீரோ ஆமாம் எனக்கு கூட தண்ணி சத்தம் ஒன்று கேட்குது அப்படின்னு அந்த இடத்த தேடி போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் ஒரு மூலையில் கன்னியஸ்வரோட பேய் தெரியுது. ஹீரோயின் போய் பேய்கிட்ட சாரி கேட்குறாங்க. ஹீரோ என்ன இந்த பைத்தியக்காரி தனியாக போய் பேசிகிட்டு இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா அந்த மூலையில் ஒரு போர்வையால் போத்தின மாதிரி ஒரு எலும்பு கூட இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, செத்து போன கன்னியஸ்திரியோடது தான். இப்போ இவங்க பாடி மட்டும்தான் கிடச்சிருக்கு, குழந்தையோட பாடி கிடைக்கல. அப்போ குழந்தை இங்கே எங்கேயா தான் இருக்குன்னு யோசிக்கும் போது தான் அங்கே மறுபடியும் நிலநடுக்கம் வர, உடனே இந்த கன்னியஸ்திரியோட டெட் பாடியை மட்டும் எடுத்துகிட்டு மேலே சர்ச்சோட ஹாலுக்கு வராங்க. இத்தனை பசங்க உயிரை விடும்போது கதவை திறக்காத கன்னியஸ்திரியோட ஆவி தன்னோட உடலை இவங்க கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே கதவை தானாக திறந்து விடுது. என்ன ஒரு அதிசயம்னு 4 பேரும் போய் கன்னியஸ்திரியோட பாடியை சர்ச்சுக்கு பின்னாடி புதைக்கிறாங்க. யாரா நீங்கள் டெட் பாடியை கண்டுபிடிச்சா போலீஸ் கிட்ட தாண்டா சொல்லணும், நீங்களே புதைச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கூட வந்து 3 பேர் செத்து கிடக்குறாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் பொழைக்க போகிறீங்களாடா, லூசு பசங்களாடா நீங்கள். இப்போ ஹீரோயின் சரி அடுத்து வாங்க போய் குழந்தையோட பாடியை தேடுவோம்னு சொல்ல, அப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன ஹீரோயின் ஜோக் காட்டுறீங்களா, இப்போ தான் செத்தம் பொழைச்சோம்னு வெளியே வந்திருக்கோம், மறுபடியும் உள்ளே போகணுமா, வாய்ப்பே இல்லை, ஆளை விட்றா சாமின்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பக்கம் திரும்பி அவங்க வரலன்னா என்ன நீ வா நாம போகலான்னு சொல்ல, ஏம்மா ஹீரோயின் நீ சொல்கிறது புரியுது, நீ பேய்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்க, குழந்தைய கண்டிச்சு தரேன்லாம் சொல்லியிருக்க, அதெல்லாம் ஓகே, நமக்கு இப்போ ஹெல்ப் தேவை, நாம் போய் ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றிப்போம், அப்புறமா அந்த
கன்னியாஸ்திரி பேய்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகுறாங்க. அப்போ தான் நேற்று சாயந்தரம் பார்த்தா சர்ச்சு ஃபாதரோட காரு பின்னாடி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறத வரலா கண்டுபிடிக்கிறா. உடனே அந்த இடத்துக்கு வந்த ஃபாதர், உங்களை நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோயின் ஃபாதர் கையில் இருந்த தீக்காயத்தை பார்த்துட்டு டைரியை பார்க்குறா. இவன் தான் செத்து போன கன்னியாஸ்திரியோட ஆசை காதலன், இவன் தான் அப்படின்னு சொல்ல உடனே கன் எடுத்து ஹீரோ மாடி நீட்டுறான் மொட்டத்தலை ஃபாதர். உன் மேரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு லோர்னா சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு லோர்னா காலிலே சுட்டுட்டு இப்போ எல்லாம் சர்ச்சுக்குள்ளே போங்க அப்படின்னு மொட்டத்தலை ஃபாதர் சொல்ல எல்லாம் மிரண்டு போய் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. உள்ள ஹீரோயினுக்கும் மொட்டத்தலை ஃபாதருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நீ தான் கன்னியாஸ்திரியோட ஆசை காதலன், உனக்கு பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை, நீ அந்த கன்னியாஸ்திரியும் அந்த குழந்தையும் கொண்டு இருக்க, எதனாலனா உன்னோட சுயரூபம் உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அப்போ மொட்டத்தலை ஃபாதர் என்னென்னத்தையோ சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் முதல்ல சாகரத்துக்கு வந்த காமெடியனை வயிற்றுல சிலுவை விட்டு கொன்னது, ரொமான்டிக் பாய் ஜாவியோட கண்ணில் சிலுவை விட்டு கொன்னது, யுகி குடித்த சரக்கில் விஷத்தை கலந்தது எல்லாமே நான் தான் அப்படின்னு மொட்டத்தலை ஃபாதர் அவன் வாயாலே ஒத்துக்கிறான். அட பாவி மொட்டத்தலையா, உன்னாலலாம் கடவுள் மன்னிக்கவே மாட்டாருடா அப்படின்னு காலில் குண்டு வாங்கின லோர்னா சொல்ல அவளை வயிற்றுலேயே மறுபடியும் சுட்டு கொண்டுடுறான் இந்த மொட்டத்தலை ஃபாதர். இதனால் கோபமான அக்கா வரலா, உன் மிரட்டல்லாம் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு தைரியமாக போய் மொட்டத்தலை ஃபாதர் மாட்டி நிற்க, அக்கா நெத்திலே சுட்டு அவளையும் போட்டு தள்ளிடுறான் மொட்டத்தலை ஃபாதர். இப்போ மீதி இருக்கிற 2 டிக்கெட்னா அது ஹீரோ அண்ட் ஹீரோயின் மட்டும் தான். ஹீரோயினுக்கு மொட்டத்தலை ஃபாதர் பற்றின சீக்ரெட்ஸ் உண்மைகள் எல்லாத்தையும் கன்னியாஸ்திரி போய் சொல்ல, ஹீரோயின் அதையெல்லாம் மொட்டத்தலை ஃபாதர்கிட்ட சொல்ல, அவன் அசந்த நேரம் பார்த்து அவன் கையில் இருந்த கண்ணை அப்படியே தட்டி விட்டுட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் தப்பிச்சு அந்த பாதாள சுரங்கத்துக்குள்ளே ஓடுறாங்க. அதுதான் மொட்டத்தலை ஃபாதருக்கு தெரிஞ்ச இடமாச்சே. உடனே அவனும் உள்ளே இறங்கி போகிறான். கொஞ்சம் தூரம் போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இப்போ இங்கே நடந்த எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அடிப்பாவி இப்போ தான் நீ ஃபீல் பண்ணுறியான்னு ஹீரோ அவங்களுக்கு சமாதானப்படுத்த, இப்படி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மொட்டத்தலை ஃபாதர் இவங்களை சுட ட்ரை பண்ண 2 பேரும் தப்பிச்சு ஒரு வழிக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் செத்து போன குழந்தையோட பாடியை ஹீரோ அண்ட் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த மொட்டத்தலை ஃபாதர் ஹீரோ கையில் சுட, ஹீரோயின் அட பாவி சண்டாலா, அவர் குழந்தைய இப்படி ஒரு இடத்துல போய் அநியாயமாக துடிக்க கொண்டுட்டியாடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மொட்டத்தலை ஃபாதர், எனக்கு குழந்தை பிறந்தனே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் என்னோட முடிவை நான் கடவுள்கிட்டே விட்டுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டேன், அவர் இந்த குழந்தை சாகணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ அப்படியா, இப்போ உன் பின்னாடி அந்த குழந்தையோட அம்மா நிற்கிறப்பாரு, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு கேட்க, மொட்டத்தலை ஃபாதர் திரும்பி பார்த்தா அங்கே லைட்டாக கன்னியாஸ்திரியோட பேய் நிற்கிறத பார்த்து கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறான் இந்த மொட்டத்தலை ஃபாதர் பயத்தில். உடனே கன்னியாஸ்திரியோட ஆவி ஹீரோயின் உடம்புக்குள்ளே இறங்கி ஃபாதரை கழுத்தை பிடிச்சி நெரிக்க, ஃபாதர் தான் கையில் இந்த கன்னில் இருக்க 20வது புல்லட்டை ஹீரோயின் உடம்புல இறக்க, இது என்னோட குழந்தை, அது இறந்ததாலும் இது என்னோட குழந்தை, உங்ககிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தையோட உடலை தூக்க அப்படியே தொப்புள் கொடி வச்சு மொட்டத்தலை ஃபாதர் கழுத்தை நெரிச்சு அந்த குழந்தை அவனை கொலை பண்ணிடுது. மொட்டத்தலை ஃபாதர் கதை முடிஞ்சு போச்சு. பொழுதும் விடியுது. கன்னியாஸ்திரி உடலை புதைச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்க குழந்தையும் புதைக்கிறாங்க ஹீரோயின். இப்போ கன்னியாஸ்திரிக்கும் அவங்க குழந்தைக்கும் ஆத்மா சாந்தி அடைஞ்சு போகிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான் இல்லையா. நடந்த கதையை வெளி உலகத்துக்கு சொல்ல கிளம்புறாங்க. அதோட படம் முடியுது. படமாடா இதுங்கிற மாதிரி ஒரு படம். கதை வைஸ் ஒரு நல்ல கதை தான், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், நடித்த விதம்னு எதுவுமே படத்தில் சரியில்லை. சரி, தெரியாமல் இந்த படத்தை பார்த்துட்டோமே, இருந்தாலும் கதை நல்ல கதையாச்சே உங்ககிட்ட சொல்லுவோம் தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.